கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா பலவீனதைகளை மாற்ற, நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவன். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்குதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஒருபோதும் நம்மை கைவிடாது நம்மை வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்குதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஓரோ பிள்ளைகளோட மேலும் தெய்வீக பிரசன்னம் இறங்குதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து கர்த்தரே நீர் வழி நடத்துதகவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் எல்லா பலவீனதைகளும் நீர் விடுவித்து ஆண்டவரே வழி நடத்த நீர் உண்மையுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, இந்த நாடுகளில் வரவேண்ட எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் வந்து சேர, வசனங்களை கேட்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வசனத்தை தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட இரு. இயேசுவின் நாமத்தில் தருவிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எப்பொழுதும் வழி நடத்துதா தேவனாயிருக்கிறார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் അതിന്റെ 11ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். ആമോസ് 8ആം அதிகாரம் അതിന്റെ 11ാമത്തെ വസനം. ആഹാരക്കുറവിനാൽ ഉണ്ടാകിയ പഞ്ചമല്ല, ജലക്കുറവിനാൽ ഉണ്ടാകിയ ദാഹവും അല്ല, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவார். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆகாரக்குறவினால் நமக்கு பஞ்சம் உண்டாகலாம். அநேக மக்கள் பஞ்சத்தோட கஷ்டத்தோட சாப்பாடு, ஒரு நேரத்தை சாப்பாடு கிடைக்காமலே அநேக ஆயிரம் மக்கள் இந்த நாடுகள் உலகத்தில் இருக்கிறார். நாம் பார்க்கும்போது யுத்தங்கள், அநேக இடத்தில் யுத்தங்கள் நடக்கிறார். யுத்தங்கள் நடக்கும் போது அந்த இடத்தில் எல்லாம் பஞ்சங்கள் உருவாகிறார். ஆகார குறைவினால், அதே ஜலக்குறவினால், தண்ணீர் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எல்லாம் அங்கே பஞ்சத்தை நாம் பார்க்கிறோம். கஷ்டமான நிலைமை இருக்கும் போது அந்த பஞ்ச காலத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகள், தண்ணீர் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகள் மக்களுக்கு உருவாகிறார். இங்கே வசனத்தில் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறவினால் உண்டாகிய, தண்ணீர் குறைவானதினாலே உண்டாய ஒரு பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ நாம் பார்க்கும்போது எல்லா சபைகளிலும் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறார். எல்லா கிராமங்களிலும் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறார். எல்லா பட்டணங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறார். ஒரு நாள் இந்த வசனம் கேட்க முடியாத ஒரு பஞ்சத்தை அனுப்புவார். ஒரு நாள் வசனம் கேட்க முடியாத அளவில் ஒரு பஞ்சம் உருவார். அப்போ கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கு சாப்பாடுக்காகியோ தண்ணீருக்காகியோ நாம் ஓடுதவராய் அல்ல, நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதுக்காக ஓடுத மக்களாய் நாம் மாற்றப்படட்டும். ஏனென்றால் ஒரு நாள் இந்த வசனங்கள் கேட்க நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சத்தை நாம் அதை அனுபவிக்க வேண்டி வரும். அதே இந்த நாடுகளில் தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கிராமங்கள், பட்டணங்களில் வசனங்கள் மக்கள் சொல்லுகிறார். அநேக ஊழியக்கார வசனங்களை எடுத்து பேசுகிறார். எல்லா கிராமங்களிலும் கர்த்தர் பிரசங்கம் பண்ணுகிறார், கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறார். இன்னைக்கு எல்லா இடத்திலும் நமக்கு வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கிறார். டிவியிலூட
ரேடியோவிலூടെ ഇന്റർനെറ്റിലൂടെ எல்லாம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்க முடிகிறார். அநேகம் நாடுகள் நாம் எடுத்து பார்த்தால் யுத்தத்தாலும் அதே கெடுதிகளாலும் அதை மக்கள் கஷ்டப்படுத இடங்களில் அவங்களுக்கு ஒரு பஞ்சம் உருவாகிறார். ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள், அவங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போக முடியாத சூழ்நிலைகள், அநேக இடங்களில் தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்காமல் இருக்கிற சூழ்நிலைகள் உருவாகிறார். அதனாலே இந்த நாளுகளில் எப்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்க முடியுமோ அப்போதெல்லாம் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முன்னாடி கடந்து வரட்டும். அப்படி தேவனுடைய வார்த்தைகள் கேட்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவார். நாம் நல்ல வழியில் நடக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இங்கே வசனத்தில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமிக்கும், சூரியன் அதை அஸ்தமிக்கும். சூரியன் சாயங்காலமாகும் போது சூரியன் நமக்கு பார்க்க முடியாத வருகிறார், அந்தகாரமாய் மாற்றப்படுகிறார். அதே மாதிரி ஒரு நாள் துக்கமான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் உருவாகும். வசனம் சொல்லுகிறார், தலைகள் மொட்டையாய் மாறப்படும் என்று சொல்லியா. துக்கம் வரும்போது அநேக மக்கள் தலை மொட்டையாய் மாற்றப்படும், மொட்டை அடிக்கிறார். அப்ப இந்த மாதிரி கசப்பான நாளுகள் நம் வாழ்க்கையில் வரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கும் போது கசப்பான நாளுகள் வரும், தலை மொட்டையாய் மாற்றப்படும், துக்கமான சூழ்நிலைகள் உருவாகும், அந்தகாரம் நம்மை சூழ்ந்து கொள்ளுத சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்திலும் தேவ வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துவதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துவதாய் இருக்கிறது. எப்போதும் தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை பலத்தோடு வழி நடத்துது. தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை முன்னாடி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. என்ன கேட்குத கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் ஆகார குறைவினால் உண்டாகுது ஒரு பஞ்சம் அல்ல. வரப்போகிற நாடுகளில் அதே ஒரு வசனம் கேட்க முடியாத அளவில் பஞ்சம் உருவாகப்படும். நம்ம நினைக்கும் கொஞ்ச நேரம் போய் கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று நினைக்கும் போது ஆராதிக்கிறதுக்கு இடமே கிடைக்காத இருக்கிற சூழ்நிலைகள் உருவாகும். வேத வசனங்களை கேட்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். இந்த பஞ்ச காலத்துக்கு முன்னவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி அதை நடக்கிற மக்களாய் மாற்றப்படட்டும். கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு 5-6 நாள் தண்ணி கிடைக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? நம்ம சொல்லும், ஐயோ தண்ணீர் இல்லாத சூழ்நிலை வந்திருக்கிறார், தண்ணீர் இல்லாத ஒரு பஞ்சகாலம் வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தண்ணீரை தேடி அலையப்படும். அதே மாதிரி சாப்பாடு இல்லாத, ஆகாரம் இல்லாத நாம் இருக்கும் போது, சாப்பாடு இல்லாத சூழ்நிலை இருக்கும் போது, ஒரு நேரமாவது கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று யோசிக்கிற நாளுகள் நமக்கு இருக்கலாம். இந்த பஞ்ச காலத்தில் இருக்கிற மக்கள் எப்போது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். பஞ்ச காலத்தில் யாராவது எங்களுக்கு உதவி செய்யுமா, யாராவது எங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குமா, யாராவது எங்களுக்கு தேவையான உணவை கொடுக்குமா, அதை தண்ணீரை எங்களுக்கு கொடுக்குமா என்று சொல்லி அவங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கும். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளுகளில் நாம் வசனத்தை கேட்க இந்த நாளுகளில் ஆர்வத்தோடு இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் நம்முடைய காதுகளை துறக்கட்டும், நம்முடைய மனதுகளை, இருதயத்தை துறக்கட்டும். இந்த நாடுகளில் அதை ஒரு வசனம் கேட்க முடியாத ஒரு பஞ்ச காலத்தை தேவன் அனுப்புவதற்கு முன்னவே இப்போ அவர் நமக்காக துறக்கப்பட்டிருக்கிறார். வசனத்தை எல்லா இடத்திலும் கேட்க முடியாத அளவில் துறக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாடுகளில் தேவனுக்காக நாம் ஆயத்தப்படட்டும், தேவனுக்காக முன்னாடி கடந்து வரட்டும். இங்கே கர்த்தர் சொல்லுது,
அதே ஒரு நாள் நமக்கு அந்தகாரமான சூழ்நிலைகள் வரலாம், தேசம் அந்தகாரமாய் மாற்றப்படலாம், துக்கமான சூழ்நிலைகள் உருவாகலாம். அந்த மாதிரி வசனத்துடைய பஞ்சமும் நம் தேசத்தில் உருவாகப்படும். அதுக்கு முன்னவே நாம் நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதங்களை வாசிக்க, தேவனுடைய வசனங்களை கேட்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, தேவனுடைய வசனத்தின்படி நடக்க நமக்கு தேவன் கிருபை செய்யட்டும். அதே இந்த நாளுகளில் பஞ்சம் வரும்போதே அநேக ஆயிரம் மக்கள் அவங்களுக்கு தேவையான உணவை சேர்த்து வைக்கிறார். பஞ்சம் வரும் என்று தெரிந்தால் உடனே அந்த தேசங்கள் சாப்பாடுக்கான எல்லா அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். அதை நமக்கு ஒரு தண்ணீர் பற்றுக்குறவு வரும் என்று தெரிஞ்சால் எப்படியாவது தண்ணீரை சேர்த்து வைக்க மக்கள் அதை ஆயத்தமாயிருக்கும். இந்த நாளுகளில் அதை நம் தேசத்தில் வசனத்தை கேட்க முடியாத அளவில், வசனத்தை கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னவே நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லட்டும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளை உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. இந்த நாளுகளில் தேவனே நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துது. நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்த முடியுத தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, பஞ்ச காலங்கள் வருவதற்கு முன்னவே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை படிக்க, வார்த்தைகளை கேட்க, தேவனுடைய வசனத்தின்படி நடக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேசத்தில் எல்லா மக்களும் தேவனே உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். யூடியூபிலூടെ, கூகுள் மீட்டிலூടെ இந்த வசனங்கள் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். வசனத்தில் நிலநிற்க, தேவனுடைய விசுவாசத்தில் நிலநிற்க முன்னாடி கடந்து வர நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் மாற்றப்படட்டும். குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். மக்களுக்கு கர்த்தாவே ஒரு விடுதல் உண்டாகட்டும். தேசத்தில் ஆசீர்வாதத்தோடு இருக்க நீர் கிருபை செய்யும். எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.